ஒரு இசிஜி டெஸ்ட் எடுத்து நார்மலான்னு வந்தா ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு ஆயிடாது. ஏன்னா எல்லா வகையான ஹார்ட் அட்டாக்கும் இசிஜில ஃபர்ஸ்ட் தெரியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு லெஃப்ட் ஆர்ம்ல பெயின் இருக்கு, லேசா செஸ்ட்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, பக்கத்துல ஒரு டாக்டர் போய் பாக்குறாரு, இசிஜி எடுக்கிறாங்க, பெருசா அப்நார்மலிட்டிஸ் எதுவும் கிடையாதுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா ஃபர்தரா எவாலுவேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல இசிஜில தான் பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளன்னைக்கு பாத்துக்கலாம் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா ஹார்ட் அட்டாக்கும் இசிஜில மட்டும் கிளியர் கட்டா தெரியாது. சோ இதுக்கு அடுத்து உங்க டாக்டர் பண்ண போற இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் சம்டைம்ஸ் உங்க லைஃபே காப்பாத்துற விஷயமா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எக்கோ. சோ எக்கோல பர்டிகுலர் டெரிட்டரியில பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கா, இல்ல அதனால ஏதாச்சும் வால்வ்ல லீக்கேஜஸ் இருக்கா, சோ சம்டைம்ஸ் ஏன் ஹார்ட்ல ஏதாச்சும் ஹோல்ஸே விழுந்துச்சான்னு கூட பார்ப்பாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்டும் பண்ணுவாங்க. அந்த பிளட் டெஸ்ட்ல ட்ராப்பனின்ன்ற என்சைம், இது உங்க ஹார்ட் மசில் பிரேக் டவுன் ஆகிறப்போ ரிலீஸ் ஆகிற ஒரு என்சைம், அது எலிவேட்டடா இருக்கான்னு பார்ப்பாங்க. சோ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு இங்கேயே ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்சிட முடியும். சோ ஒருத்தருக்கு எக்கோவும் நார்மலா இருக்கு, ட்ராப்பனினும் நெகட்டிவா இருக்கு, ஆனா அவங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்கு, இசிஜில அந்த மைல்டான சேஞ்சஸ் இருக்கு, பிளஸ் டாக்டரோட சஸ்பிஷன் ஹையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அன்ஸ்டேபிள் ஆன்ஜினான்னு டயக்னோஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணாதான் நம்மளால ஷூரா சொல்ல முடியும் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்ட்டு. சோ ஒரு இசிஜி மட்டும் முடிவு பண்ணாதுங்க ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்றது. அதை தாண்டி ஒரு டாக்டர் ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னா தயவு செஞ்சு அதை செய்யுங்க. செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க.